அதுக்கு முன்னால் உள்ள கடைசி காலம் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட காலம் எதுன்னு பாப்போமே. அல்லாஹ் தஆலா இந்த யூதர்களை தான் எங்கட ஒவ்வொரு சோதனைக்கும் பின்னால வச்சிருக்கிறான். எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், எங்களுக்கு உள்ளால வரக்கூடிய குழப்பங்கள், இவைகளுக்குரிய ஏஜென்சிஸ் யூதர்கள். இதனை பின்னணியில இருந்து ரன் பண்ணக்கூடிய ஆட்கள் யூதர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா பனு இஸ்ராயீல் என்ற ஒரு சூறா இறக்கி வச்சிருக்கான். பனு இஸ்ரவேலர்களை பத்தி, யூதர்களை பத்தி பேசுற ஒரு சூறா. இந்த சூறால அல்லாஹ் தஆலா 4வது ஆயத்திலிருந்து தொடர்ந்து இவங்களோட நிலைமையை சொல்லி கொண்டு வரான். இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், என்ன செய்வாங்க, பின்னால என்ன செய்வாங்க, பின்னால என்ன நடக்கும், கடைசி காலத்துல எப்படி நடக்கும், அவளும் தொடர்ந்து அவுத்து விடப்பட்ட விஷயங்கள். எதுவும் மறைச்சி ஒளிச்சு நாங்க உங்ககிட்ட புதுசா ஒன்றை கிரியேட் பண்ணி பேச வேண்டியதோ அங்க பட் பண்ண வேண்டியதோ இந்த தீன்ல இல்ல. எல்லாம் தெளிவா அக்கு வேற ஆணி வேற சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த யூதர்களை நோக்கி சொல்றான், وَقَضَيْنَا إِلَى بَنِي إِسْرَائِيلَ فِي الْكِتَابِ لَتُفْسِدُنَّ فِي الْأَرْضِ مَرَّتَيْنِ وَلَتَعْلُنَّ عُلُوًّا كَبِيرًا. இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு, இந்த யூதர்களுக்கு நாங்க அவங்களுடைய வேதமாகிய தௌராத்துல ஏற்கனவே முடிவாக சொல்லிட்டோம். لَتُفْسِدُنَّ فِي الْأَرْضِ مَرَّتَيْنِ, நீங்க பூமியில 2 முறை கொலைப்படி செய்வீங்க. وَلَتَعْلُنَّ عُلُوًّا كَبِيرًا, அந்த 2 கொலைப்படியிலும் பெரிய உயர்வை அடைவீர்கள். கொலைப்படி உயர்வா மாறும். இன்றைக்கு ஜமான்ல எதெல்லாம் உயர்வா நிக்குதோ இந்த குழப்பங்கள் எல்லாம் நினைச்சுக்கோங்க யூதர்களுடைய குழப்பம். எதெல்லாம் கட்டுக்கடங்காம போகுதோ, எதெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ணலாம இருக்குதோ, யாருடைய உபன்யாசங்களும் முன்னோர்கள்ட்ட இருந்து சொல்ற விஷயங்கள் எடுபடாதோ, அவைகள் அனைத்தும் அவளும் உயர்வாகவே போய்கொண்டிருக்கும். முதலாவது குழப்பம் ஆரம்பிக்குது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வஃபாத்துல இருந்து. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களை ஆட்சி செஞ்சாங்க மிஸ்ர்ல. இவங்களோட ஊர் மிஸ்ர் ஆரம்பமா இவங்க இருந்த இடம். அதுக்கு முன்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்மாருடைய பரம்பரை என்றாலும் இவங்க வாழ்ந்தது மிஸ்ர்ல. இவங்களை நோக்கி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா கௌம் இத்குலுல் அர்தல் முகத்தஸத அல்லதி கதபல்லாஹு லக்கும், என்னுடைய கூட்டத்தார்களே, உங்களுக்கு என்று அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு பூமி இருக்குது, பலஸ்தீனுடைய பூமியில நீங்க போய் குடியேறுங்க. அவங்க இடம் பெயர்ந்தாங்க பலஸ்தீனுக்கு. அவங்களோட அந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்ஹாபுகள், தோழர்கள் எப்ப மறைஞ்சி அதுக்கு அடுத்த கூட்டம், அடுத்த ஜெனரேஷன் வந்தாங்களோ, இவங்களோட 2வது ஜெனரேஷனுக்குரிய ரசூல் தான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் என்ற வேதத்தை அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான். பாலூத்துக்கு பின்னால் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிக்கு வந்தாங்க. என்றாலும் ஒரு அரசர், ஒரு ரசூல், ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர் என்று இவங்க மதிக்கல. இவங்க முரண்பாடு உள்ளவங்களாவே இருந்தாங்க. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை நோவின செஞ்சாங்க. குர்ஆன் சொல்லுது, லுஐன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவால சாபமிடப்பட்டவர்கள் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள். ஈசா இப்னு மர்யம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இவர்களுக்கு சாபமிட்டாங்க அந்த குர்ஆன் சொல்லுது. அதனால மேலான சகோதரர்ல ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்ட நாடினாங்க. இவங்க கட்ட உடல்ல. ஒரு அரசருக்கு, ஒரு ரசூலுக்கு ஒரு மஸ்ஜிதை கட்டுறதுக்கு தடையா நின்றாங்க. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிக்கு வந்தாங்க. என்னைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிக்கு வந்தாங்களோ அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க, அஸ்னி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். எனக்கு துனியால யா அல்லாஹ் ஒரு ஆட்சியை தரணும், இதுக்கு பின்னால யாருக்கும் கொடுக்கப்பட முடியாத ஒரு ஆட்சி, நீ கொடையாளி என்று அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா கடலை தரையை வசப்படுத்தி கொடுத்தான். கடல் உள்ள உயிரினங்கள், தரையில் உள்ள உயிரினங்கள், ஜின்கள் வரைக்கும் எறும்புல இருந்து வசப்பட்டாங்க. பசுமைகள், ஆகாயத்தை, இயற்கையை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆட்சியில வச்சு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினாங்க, ஜின்களை வச்சு. ஏன்னா பனு இஸ்ரவேலர்கள் உடன்பாடு உள்ளவங்க இல்ல, முரண்பாடு உள்ளவங்க. எனவே ஜின்கள் தான் இந்த கட்டட வேலை செய்யறாங்க. ஒரு நாள் ஒரு கட்டம் வருது, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கட்டட வேலையை பார்வையிட்டு கொண்டு இருக்கிறாங்க, தன் அசாவை பிடிச்சு நின்று கொண்டு. இந்த நிலைமையில ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புன்முறுவல் சிரிப்பு அவங்கள பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கிற நிலைமையில அல்லாஹ் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட ரூஹ கைப்பற்றினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜனாசாவை நின்றாங்க. மஸ்ஜிதுடைய வேலை நடக்குது, உலகத்துடைய ஆட்சி நடக்குது. ஆனா ஜனாசா ஆட்சி செய்யுது. 1 வருஷ காலம் ஜனாசா உலகத்தை ஆட்சி செஞ்சிச்சு.
அதுக்கு பின்னால எப்ப அந்த அசாவ கரையான்கள் அரிச்சு அரிச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா விழுந்துச்சோ அப்பதான் தெரியும் இந்த பூமிக்கு ஹஜ்ரத் சுலைமான் ஜனாசாவ நின்றார் என்று குர்ஆன் சொல்லுது. லம்மா கதைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅக்குலு மின் சஅதா. என்றைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மௌத்த கொடுத்தானோ அந்த மௌத்த பத்தி செய்தி அறிவிக்கிறதுக்கு யாரும் இருக்கல்ல. அந்த அசாவ கரையான்கள் அரிச்சு அது உடையும் வரைக்கும் யாருக்கும் தெரியா. அது உடைஞ்சதுக்கு பின்னால அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா புழுது. இந்த ஜனாசா நிக்கக்கூடிய காலத்துல ஷைத்தான்கள் ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்க. ஷைத்தான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மஷூரா பண்ணி இந்த ஜனாசா புழுறதுக்கு இடையில ஏதாவது ஒரு சதியை தயாராக்கணும், இவங்களை வலிக்கெடுத்து போடணும். இதுக்காக வேண்டிய ஒரு முயற்சி செஞ்சாங்க. லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா நிக்க கொள்ள ஷைத்தான்கள் சேர்ந்து ஒரு வேதம் எழுதினாங்க, ஒரு புக்க கிரியேட் பண்ணினாங்க, ஒரு கிதாப வரைஞ்சாங்க. அதுல சூனிய கலையை படிச்சு கொடுத்தாங்க. உலகத்துக்கு கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மனித சமுதாயத்தை எப்படி வழி கெடுக்கலாம், எப்படி உலகத்தை வசப்படுத்தலாம் என்ற விஷயங்கள் எல்லாம் அதுல துவக்கப்பட்டுச்சு. அந்த கிதாபை கொண்டு போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ற சிம்மாசனத்துக்கு கீழால குழிய தோண்டி புதைச்சு வச்சாங்க ஷைத்தான்கள். என்னைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா விழுந்துச்சோ அங்க யூதர்கள் எல்லாம் ஒன்றுபட்டாங்க, ஜனாசாவுக்கு ஒன்று சேர்ந்தாங்க, ஜின்களும் ஒன்று சேர்ந்தாங்க. இந்த ஷைத்தான்கள் இப்லீஸ் அவங்களோட முன்னால மனித ரூபத்துல வந்து ஒரு பயான் செஞ்சாங்க. இந்த சுலைமான் உலகத்தை ஆட்சி செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் சூனியத்தால தான் இவர் செஞ்சு கொண்டிருந்தார், உலகத்தை சூனியத்தை வச்சு உசுப்பி கொண்டிருந்தார். இந்த சூனிய கலையை படிச்ச ஒரு வேதம் அவருடைய கையில இருக்குது, அந்த வேதத்தை நீங்களும் படிப்பீங்கன்னா நீங்களும் உலகத்தை ஆட்சி செய்வீங்க என்ற ஒரு ஏமாற்றத்தை முன்னால வச்சாங்க. நாங்க அந்த வேதத்தை எடுத்து உங்களுக்கு கையளிப்போம், உங்களுக்கு படிச்சு தருவோம், ஆனா நீங்க எங்களை வணங்கணும், நீங்க எங்களை வணங்கணும் என்று இப்லீஸையும் ஷைத்தான்களையும் வணங்குறதுக்குரிய ஆட்களை அவங்களோட அக்ரிமெண்ட் நடக்குது, உடன்படிக்கை நடக்குது. அதுக்கு பின்னாலதான் மக்கள் முன்னிலையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்துக்கு கீழே இருந்து இந்த புக் வெளியாக்கப்படுது. இதுக்கு பேரு சொல்லுவாங்க கப்பாலாண்டு. அவங்களோட கையில இந்த வரைக்கும் அந்த கிதாப் இருக்குது, பிளாக் மேஜிக் என்ற பெயர்ல. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா பக்கரால இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறான். வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். சுலைமானுடைய ஆட்சியுடைய விடயத்தில் இந்த விடயத்தை இந்த ஷைத்தான்கள் அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்களோ அந்த வேதத்தை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். வமா கஃபர சுலைமான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படியான காபிரான வேலைகள் செய்தவர் அல்ல. வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன அன்-நாஸ அஸ்-சிஹர். என்றாலும் இந்த ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை படிச்சு கொடுத்து மக்களை குபுர்ல போடுறாங்க என்று குர்ஆன் சொல்லுது. அதனால மேலான சகோதரர்களே பெரியவர்களே, என்னைக்கு இந்த வேதத்தை இந்த இப்லீஸுடைய ஜமாத்தாக இவர்கள் மாறி இந்த யூதர்கள் கையில் எடுத்தாங்களோ அதுக்கு பின்னால அவங்களோட முன்னிலையில வந்த நபிமார்களை ரசூல்மார்களை இவங்க முரண்பாடு உள்ளவங்களை ஆக்கி கொண்டாங்க. என்ற கையில் இருக்கிற வேதம் ஷைத்தானுடையது, அது வஹீக்கு உடன்படாது, முரண்படும். நபிமார்கள் ரசூல்மார்கள் கொண்டு வரது வஹீ, இவங்களோட கையில இருக்கிறது ஷைத்தானியன். எனவே முரண்பாடு உண்டாகிச்சு. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சாங்க, நபிமார்களை கொலை செஞ்சாங்க, தாராளமா நபிமார கொலை செஞ்சிருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது யக்துலூனல் அன்பியா பிகைரி ஹக். எந்த உரிமையும் இல்லாம நபிமார்களை இவர்கள் கொலை செஞ்சாங்க. யா ஃபரீகன் கஸப்தும் வ ஃபரீகன் தக்துலூன். யூதர்களே, நீங்க நிறைய நபிமார்களை பொய்ப்பிச்சீங்க, நபிமார்கள் ஒரு கூட்டத்தை கொலை செஞ்சீங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை இவங்க இஃப்சார் என்று படுதூர் சொன்னாங்க. நஅஊது பில்லாஹ். குர்ஆன் சொல்லுது வகௌலிஹிம் அலா மர்யம் புஹ்தானா வ இஸ்மன் முபீனா வ இஸ்மன் அஸீமா வகௌலிஹிம் இன்னா கத்தல்னா அல்-மஸீஹ ஈஸா இப்ன மர்யம் ரசூலல்லாஹ் வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலக்கின் ஷுப்பிஹ லஹும் إن الذين اختلفوا في الكتاب لفي شك منه ما لهم به من علم إلا اتباع الظن وما قتلوه يقينا بل رفعه الله إليه وكان الله عزيزا حكيما وإن من أهل الكتاب إلا ليؤمنن به قبل موته ويوم القيامة يكون عليهم شهيدا. அதுக்கு பின்னால அவங்களோட வாதம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க கொலை செஞ்சிட்டோம் என்ற வாதம் இருக்குது. இதை பத்தி குர்ஆன் சொல்லுது அவங்க கொலை செய்யவும் இல்ல, சிலுவையில அறையவும் இல்ல. என்றாலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டி கொண்டு போகல. அந்த ஜமாத்துல இருந்த ஒருத்தர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவத்துல உருமாற்றப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன் அளவிலே உயர்த்தி கொண்டான்.
வமா கத்தலூஹு யகீனா, உறுதியாகவே அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யல. பர்ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தஆலா தன் அளவிலே அவரை உயர்த்தி கொண்டான். அதுக்கு பின்னால தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வைன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, அவங்க கியாமத்துடைய அடையாளமா வருவாங்க. ஃபலா தம்தருன் பிஹா, அதுல நீங்க சந்தேகம் கொள்ளாதீங்க. வத்தபிஊன், என்னை பின்பற்றுங்கள். ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம், இதுதான் நேரான வழி என்று குர்ஆன் சொல்லுது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇம் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன் பிஹி قبل மௌத்தி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு முன்னால இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டு வருவார்கள், இல்லன்னா செத்து அடங்குவாங்க.